ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி அப்டேட்ஸ் பார்க்கலாம், லெவல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக பாருங்கள், நான் இந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த R1 R2 R3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், S1 S2 S3ங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட். இது நிஃப்டியோட இன்னையோட லெவல்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,606, செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,540, தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,474. R1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,734, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,850, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,903. இது நிஃப்டியோ லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேற்று வீடியோ கொஞ்சம் நைட் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் என்எஸ்சி, ஆப்ஷன் செயின், டெரிவேட்டிவ்ஸ்னு பேர் கேள்விப்படுறதுக்கே உங்களுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் நமக்கு தெரியவும் தெரியாது. அது அந்த ஃபீல்ட்லேயே இருந்து அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வச்சு நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரியோ ஜஸ்ட் ஒரு 2,000 3,000 ஒரு ஆளுக்கு வாங்கி ஈஸியாக நல்லா பண்ண முடியும். எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்ச ஒரு எஜுகேஷன் நம்ம பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் ஒரு ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்னா, வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் லைக் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல. தயவுசெய்து அதை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எனக்கு இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். நான் நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் இப்படியே வியூ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணலைன்னா நானும் உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபீஸோ எதுவும் கேட்கல. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ஜிஎஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது என்ன, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட இதெல்லாம் உங்களை வரக்கூடாதுன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுதான். இதை நீங்கள் இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு எந்த ஒரு யூடியூப்லேயும் நீங்கள் போய் பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் எஜுகேஷன் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் அதில் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது என்னடா எப்படி சொல்லலாம்னு நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறத செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட லெவல்ஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பாருங்கள். 50,399 ஃபஸ்ட்டு சப்போர்ட், 50,086 செகண்ட் சப்போர்ட், 49,800 தேர்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 51,020 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 51,187, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 51,320. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பாருங்கள், ஓரளவுக்கு நெகட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட். குளோபல் மார்க்கெட் பூராமே நெகட்டிவில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் நெகட்டிவ் ஓப்பன் தான் ஆகிற மாதிரி இருக்குது. நெகட்டிவ் ஓப்பன் அப்படி ஆச்சுன்னா சப்போர்ட் 1 கிட்ட ஒருவேளை சான்ஸ் ஆகிறதுக்கு, இல்லை எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோவுக்கு இடையில தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி 6:55 இதன் பிரகாரம். பட் இதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது. அது என்ன வேணால் நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தால் நம்ம ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் ட்ரேடு ஜாக்கிரதைன்னு போட்டிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்துட்டாங்க நேற்று ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு மூமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நிஃப்டியில் வேணால் ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ எல்லாம் திருப்பி வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நேற்று நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம், ஒன்று சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஏன் அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது 50,400ல். 50,000 50,400
50,400 மார்க்கெட் பாருங்க கிட்டத்தட்ட 280 ரூபா பிரீமியம் இருந்திருக்கு. மார்க்கெட் எண்ட் வரப்ப 48 ரூபா, கிட்டத்தட்ட 240 ரூபா பிரீமியத்தை டிகே பண்ணிட்டாங்க. அதனால அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஏன்னா ஒரே நாள்ல அவங்க 240 பாயிண்ட்ங்கிறது ஆப்ஷன் செல்லிங்க்கு பெரிய விஷயம் தான். நேற்று அந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது புட் செல்லருக்கு ப்ரீமியம் டிகே இருக்கு, ப்ரீமியம் கிடைச்சிருக்கு. அவங்க ஒரு சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம், ஒரு சில பேர் இன்னும் ஹோல்டிங் இருக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் திருப்பி மூமெண்டம் இருக்கும் அப்படின்ட்டு அது என்ன வேணும் நடக்கலாம். பட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேல, அதாவது ஒரு 12-12:30க்கு மேல ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 51,000லேருந்து 51,750 வரைக்கும் வந்திருக்குன்னா 250 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. அப்படி இருந்தா இந்த பிரீமியம் ஏன் ஏறல? நீங்க பாருங்க, இந்த பிரீமியம் பாருங்க 12 மணிக்கு மேல அந்த 48 ரூபாய்க்கு மேல தாண்டவே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 48 ரூபாயை தாண்டவே இல்லை. அவங்க டவுன் வந்திருக்காங்க, பட் பிரீமியம் கொடுக்கல. இதுதான் ஆப்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ ஜாக்கிரதையா நம்ம பண்ணணும். மார்க்கெட் 250 பாயிண்ட் இறங்கியிருக்கு, ஏன் இவங்க இங்க இருந்து இங்க போல? யோசனை பண்ணுங்க, நீங்க திங்க் பண்ணுங்க, ஏன்னு யோசிங்க. இதுதான் ஆப்ஷன். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா பண்ண ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது வந்து இது சுத்தமா வந்து நீங்க பாருங்க, அந்த 12 மணிக்கு மேல பாருங்க கிட்டத்தட்ட 48-50 அந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் இருக்கு, போல. ஏன் அப்படின்ட்டு யோசனை பண்ணுங்க. நீங்க என்னன்னு கண்டுபிடிங்க, அதெல்லாம் கமெண்ட்ல தெரியுங்க எதுக்காக அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி உள்ள ஒரு தடவை லெவல்ஸ் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே நான் வேணா உங்களுக்கு முடிஞ்ச அனுப்பி பார்க்குறேன். நான் ஒரு நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்கிறேன், ஒரு ரெகனைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதில் கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.